வணக்கம் தமிழா. போக்கோ M6 ப்ரோ இது வந்து 2 வேரியண்ட்டில் வருது. 4GB 64GB வேரியண்ட் வந்து 10,999, 6GB 128GB ஸ்டோரேஜ் வந்து 12,999, ₹1,000 கார்டு ஆஃபரில் ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் வந்து இந்த விலைக்கு வருது. இப்போ சமீபத்தில் எங்கே ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து ரெட்மி 12 5G வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அதோட விலை வந்து 4GB 128GB வந்து ₹12,000, 6GB 128GB வந்து ₹14,000. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ₹500 டிஃப்ரென்ஸ் இருக்குது இந்த ரெண்டு ஃபோனுக்கும் இடையில். ஒரு டவுட் வரும் மைண்ட் வைஸில், ரெண்டுமே சேம் தானான்னு. அதை பற்றி நான் வந்து கடைசி சொல்கிறேன். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். போக்கோ M6 ப்ரோ. ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து இந்த M6 ப்ரோ இருக்குது. எங்கிட்ட இருக்கிறது வந்து ஃபாரஸ்ட் க்ரீன் கலர், இது வந்து ஒரு பிளாக் கலர் வேரியண்ட்லேயும் கிடைக்குது. பின்பக்கம் வந்து கிளாஸ் பாடியில் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ கேமரா சுற்றியும் வந்து இந்த மாதிரி கருப்பு கலரில் ஒரு ஃப்ரேம் போட்டாப்பில் இருக்கு இல்லையா, அது போக்கோ ஃபோன்களோட உரித்தான ஒரு ட்ரேட்மார்க் இது. ஸோ இதுலேயும் வந்து அது வந்து கொண்டு வந்திருக்காங்க. 8.17mm திக்னஸ், 199 கிராம்ஸில் இந்த ஃபோன் வருது. பாக்ஸுக்குள்ளே பின் இருக்குது, சாஃப்ட் பேக் கேஸ் இருக்குது, டிரான்ஸ்லூசன்ட் மெட்டீரியலில் பண்ணியிருக்காங்க. 22.5 வாட்ஸ் சார்ஜ் தராங்க. பட் இந்த ஃபோன் வந்து 18 வாட்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டோடு தான் வருது. டைப் சி கேபிள் இருக்குது. டிசைனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் வந்து IR பிளாஸ்டர் இருக்குது, ஆடியோ ஜாக் தந்திருக்காங்க. கீழ்ப்பக்கம் வந்து ஸ்பீக்கர் இருக்குது, சிங்கிள் ஸ்பீக்கர் வந்து இந்த ஃபோனில் வருது. டைப் சி போர்ட் இருக்குது, மைக் இருக்குது. ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன். இந்த வால்யூம் பட்டன் சைன் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சராக வேலை செய்யுது. லெஃப்ட் சைடில் சிம் ட்ரை. இது வந்து 5G ஸ்மார்ட் ஃபோன், ஹைப்ரிட் டூவல் சிம் போடலாம். ஸோ 2 சிம் இல்லாட்டி ஒரு சிம், ஒரு மைக்ரோ SD கார்டு போட்டு ஸ்டோரேஜை 1TB வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். டூவல் 5G சப்போர்ட் வந்து இந்த ஃபோனில் இருக்குது. ஃப்ளாட்டான சைடு, ரவுண்டட் கார்னர்ஸ், இப்படி ஸ்ட்ரைட்டாகவும் வைக்கலாம், இப்படி சைட்லேயும் வந்து வைக்கலாம். ஃப்ளாட்டான சைட்ஸ் தந்திருக்காங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ் எடுத்து செட் பண்ணி பார்க்கும்போது ஒரு 22.5GB வந்து சிஸ்டம் ஆப்ஸ் மற்றும் ப்ரீ இன்ஸ்டால்டு ஆப்ஸுக்கு போகுது. ப்ரீ இன்ஸ்டால்டு ஆப்னு சொல்லும்போது எக்கச்சக்க ப்ரீ இன்ஸ்டால்டு ஆப்ஸ் நிறையவே இருக்குது. என்னெல்லாமோ கேம்ஸ்லாம் வந்து போட்டு வந்திருக்காங்க. தேவையில்லாததை நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். சார் வேல்யூ இப்போ நீங்கள் திரையில் பார்க்கலாம், லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது. FM ரேடியோ உண்டு. டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா 6.79 இன்ச் டிஸ்பிளே, ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் வருது. 90 Hz refresh rate தராங்க. LCD டிஸ்பிளே இது. 550 nits பிரைட்னஸ் ஓடி வருது. கார்னிங் கோரில்லா கிளாஸ் 3 ப்ரொடெக்டிவ் லேயரும் உண்டு. பஞ்சுகோல் நாச். ஸோ இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே தந்திருக்காங்க. கலர்ஸ்லாம் வந்து நல்லாவே இருக்கு. அதாவது இந்த ஒரு ₹12,000 கிட்ட உள்ள ஸ்மார்ட் ஃபோனுக்கு நல்லாவே இருக்கு இதோட டிஸ்பிளே. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா Snapdragon 4 Gen 2. ஏற்கனவே வந்து ரெட்மி நோட் 12 5Gயில் உள்ள சேம் சிப்செட் தான். ஸோ Android 2 ஸ்கோர் வந்து சில பேர் கேட்டிருந்தீங்க இந்த சிப்செட்டுக்கு. 4,35,000 கிட்ட இதோட Android 2 ஸ்கோர் வருது. 2 வேரியண்ட்டில் வருது. 4GB 64GB, 6GB 128GB ஸ்டோரேஜ் வேரியண்ட். ஒரு முக்கியமான விஷயம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அந்த வீடியோவில் கூட, 4nm ஆர்கிடெக்சரில் பண்ணப்பட்ட ஒரு சிப்செட் இது. ஸோ நல்ல ஒரு பவர் எஃபிஷியன்சி கிடைக்கும், நல்ல ஒரு பேட்டரி லைஃப் வந்து இதில் எதிர்பார்க்கலாம். UFS 2.2 ஸ்டோரேஜ் மற்றும் LPDDR4X ரேமில் இருக்குது. எண்டு லெவல் 5G ஸ்மார்ட் ஃபோனுக்குன்னு பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இதில் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். கேம்ஸ்லாம் நீங்கள் விளையாடலாம். ஸோ நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு இம்ப்ரெசிவான ஒரு எண்டு லெவல் சிப்செட்டாக இது இருந்தது 5Gயில். கேமரா வந்து பார்த்தீங்கன்னா பின்பக்கம் வந்து மெயின் கேமரா வந்து 50 மெகாபிக்சல் கேமரா, 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சர் தந்திருக்காங்க. அல்ட்ரா வைட் சென்சர் கிடையாது, தனியாக மேக்ரோ சென்சரும் கிடையாது. ஃப்ரண்ட்டில் வந்து 8 மெகாபிக்சல் கேமரா தந்திருக்காங்க. 1080p நீங்கள் வந்து வீடியோ எடுக்கலாம். டீசெண்டான ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. இப்போ நான் வந்து சாம்பிள்ஸ் காண்பிக்கிறேன் பாருங்கள். ஸோ வீடியோ சாம்பிள் வெளியில் போய் வீடியோ சாம்பிள் எடுக்க முடியல. ஏன் பார்த்தீங்கன்னா இருட்டாக இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ போட்டுலாம் பார்த்தேன். இருந்தாலும் வந்து இது வந்து ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன் தானே.
ரூமுக்குள்ளேயே வந்து ஒரு வீடியோ சாம்பிள் எடுத்து காண்பிக்கிறேன். ஸோ இப்படி தான் இதோட வீடியோ சாம்பிள், ஆடியோ குவாலிட்டி எல்லாமே இருக்குது. 1080p தான் மேக்ஸிமம் வந்து வீடியோ எடுக்க முடியும். ஓகே கிடையாது, ஸ்டெபிலைசேஷன்லாம் கிடையாது. பட் 5000 mAh பேட்டரி, 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோடி வருது. நல்ல ஒரு பேட்டரி லைஃப் கிடைக்கலாம். அதுவும் இந்த 4nm ஆர்க்கிடெக்சரில் அதை சிப்செட் பண்ணிக்கிறதுனால நல்ல ஒரு பவர் எஃபிஷியன்சி உங்களுக்கு இதில் கிடைக்கும். சாஃப்ட்வேர் வந்து Android 13 பேஸ் பண்ணி அவங்களோட MIUI 14 இது வந்து ரன் ஆகுது. 2 இயர்ஸுக்கான மேஜர் அப்கிரேட் மற்றும் 3 இயர்ஸுக்கான செக்யூரிட்டி அப்டேட் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து Poco M6 Pro. Redmi 12 5G அதே ஃபோன் தான் Poco M6 Pro பேரில் இது கொண்டு வந்திருக்காங்க. டிசைன் வந்து கொஞ்சம் பின்பக்கம் மாற்றிருக்காங்க. மற்றபடி எல்லாமே சேமான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான். ஸோ 2 ஃபோன்களுக்கு சேமான ஹார்ட்வேர் தான் உங்களுக்கு இதில் கிடைக்குது. போக்கோ வேணுமா, ரெட்மி வேணுமா, பேர் தான் மாற்றம், போக்கோ, ரெட்மி. அப்புறம் பின்பக்கம் டிசைனும் வந்து மாறி இருக்குது. மற்றபடி எல்லாமே இன்டர்னல்ஸ், கேமரா, டிஸ்பிளே, சாஃப்ட்வேர் எல்லாமே வந்து சேம் தான். ஸோ போக்கோ வாங்குவீங்களா, ரெட்மி வாங்குவீங்களா? ஒரு ₹500 மிச்சம் முடிக்கும்னு நினச்சிங்கன்னா போக்கோ வாங்கலாம். இந்த பேக் டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா. இல்லை எனக்கு ரெட்மியோட பேக் டிசைன் பிடிச்சுன்னு நினச்சிங்கன்னா ஒரு ₹500 கூட போட்டு அந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாம். ஸோ சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். ஸோ இந்த ஃபோனை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடு படுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுதல் லட்சுமி ராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.